ஒரு குடும்பம். இஸ்ரவேல் நாட்டில் எலியாவுக்கு அடுத்து எலிசான்னு ஒரு பாஸ்டர். யார்? எலிசா. அவர் ஒரு ஊருக்கு ஒரு பாஸ்டர் இருப்பாங்க. இவர் ஒரு தேசத்துக்கே பாஸ்டர். யார்? எலியாவுக்கு பிறகு எலிசா. இவருக்கு உதவிக்கு ஒருத்தர் இருக்கார், கேயாசி. யார்? இவங்க 2 பேரும் ஊர் ஊராக போய் ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு ஜெபம் பண்ணி விட்டுட்டு வருவாங்க. இப்போ சூனேம்னு ஒரு ஊர். என்ன ஊர்? 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. என்ன ஊருக்கு போனார்? சுனேம் என்ற ஊருக்கு போன போது அங்கே ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணும்படி வருந்தி அந்த ஊருக்கு போகும்போது, எலிசா பாஸ்டர் நம்ம ஊருக்கு வந்திருக்கார், எலிசா பாஸ்டர் நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னு எல்லாரும் போய் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. நான் சொல்கிற கதையை நல்லா கவனிச்சுக்கோங்க. கதைன்னா என்ன செய்யணும்? சொல்லணும். ஆமென். எல்லாரும் ஆசீர்வாதம். அந்த ஊரில் ஒரு பணக்கார குடும்பம். என்ன குடும்பம்? பணக்கார குடும்பம். கணவர் காட்டில் தோட்டத்துக்கு போயிட்டார். இந்த அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்குது. இவங்களுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. இந்த அம்மாவுக்கு நிறைய சொத்து உண்டு, நல்ல வீடு உண்டு, நல்ல தோட்டம் துறவு வசதியெல்லாம் இருக்குது. பணக்கார குடும்பம். ஆனால் என்ன இல்லை? குழந்தை இல்லை. அப்போ எலிசா பாஸ்டர் வந்திருக்கானு, ஐயா எங்களை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு போங்க. எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்போ இவர், நான் என்ன கேரள் ரவுண்டுக்கு வந்திருக்கேன், நான் அப்படிலாம் வர மாட்டேங்க. சரி, இந்த அம்மா ரொம்ப சாப்பிட சொல்லுது, போயிட்டு வருவோம். என்னடா போக மாட்டானா? அது ஒரு சோத்து முடி. யார்? கேஎஸ். சோறு காணிக்கினா போதும், பறந்துடுவான். வாடான்னு. சரிங்கய்யா போயிடுவோம் ஐயான்னு 2 சேர்ந்து போகுது. அந்த அம்மா நல்ல சாப்பாடு போட்டுச்சு, எல்லாம் இருக்குது, மீன் கறி முட்டை அது இது எல்லாம் சாப்பாடு நல்லா சாப்பிட்டு சரி போயிட்டு வரேம்மா ஆசு. அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்தார். அப்போவும் ஐயா அம்மாவா இது கண்டிப்பாக இந்த எங்கள் ஊருக்கு வந்தால் எங்கள் வீட்டில் என்ன செஞ்சிடணும்? சாப்பிட்டோம். சரி, இந்த அம்மா ரொம்ப வருந்தி கூப்பிடுன்னு சாப்பிட்டேன். அப்போ இந்த அம்மா சொல்லும், ஐயா நீங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனி வந்தால் தங்குற மாதிரி வாங்க. நீங்கள் வர்றதுக்குள்ளே எங்கள் வீட்டில் மாடி கட்டிடுறேன். என்ன கட்டிடுறேன்? ஒரு மாடியை கட்டி உங்களுக்கு தனியாக வந்தால் தங்குற மாதிரி பண்ணிடுறேன். நீங்கள் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் வந்தது மாதிரி இருக்குது, நீங்கள் தங்குறது பாவம், எங்கே போய் தங்குவேன்னு எனக்கே தெரியலை, இனிமேல் எங்கள் வீட்டில் தங்கி சாப்பிட்டு போகிற மாதிரி வாங்கய்யான்னு சொல்லி உடனே கட்டன்னு புருஷன்ட்டு சொல்லி அந்த அம்மாவும் கொத்தனாரை பிடிச்சி உடனே மாடி கட்டியாச்சு. மாடி கட்டி அவருக்கு படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் போட்டு உட்காந்து பைபிள் படிக்கிறதுக்கு டேபிள் சேர்லாம் போட்டு அப்புறம் ஒரு லைட்டும் போட்டு விட்டாச்சு எல்லாருக்கு. இப்போது அதே மாதிரி ஒரு வருஷம் கழித்து யார் வர்றா? இந்த எலிசா பாஸ்டர் வர்றாரு, கேயாசியோடு வர்றாரு அஜிஸ்டன். அந்த உடனே சந்தோஷம் இந்த அம்மாவுக்கு, நம்ம கட்டின புது வீட்டில் இன்றைக்கி யார் தங்க போகிறா? பாஸ்டர் மாடியில் தங்க போகிறாரு. மாடியில் தங்க போகிறார். அவரை தங்க வச்சு அவருக்கு இப்போ சாப்பாடு கொடுத்து அப்படியே தங்க வச்சாச்சு. அப்போ தங்க வச்சுட்டு இருக்கும்போது தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் பண்ணிவிட்டு ஊருக்கு போகணும். அப்போ காலையில் காப்பி வாங்குறதுக்காக கீழே போகிறாரு. யார்? அசிஸ்டண்ட் கேயாசி. அப்போ காப்பி வாங்க போகும்போது அந்த அம்மாவுக்கு என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்னு கேட்டு வாப்பா. அந்த அம்மா பாவம் நல்ல சாப்பாடெலாம் தருது, ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவோம், என்ன வேணும்னு கேளு அப்படின்னு. அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு என்ன செஞ்சு, நான் காப்பி போட்டுட்டு வரேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு வாசலில் வந்து நிற்கிது காப்பியை கொண்டுக்கிட்டு. என்னம்மா வேணும், என்ன வேணும்? அப்போ இவர் சொல்லுவார், இந்த அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர், உனக்கு என்ன வேணும்னு ஐயா கேட்டவர் சொல்லியிருக்காரு. என்ன வேணும்னா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு கடவுள் எல்லாமே தந்திருக்காரு, நான் எல்லாம் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என்னை ஆசீர்வதிச்சப்போ. அப்போ ஒன்று அப்போ இங்கே இந்த அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கேட்குறாரு அந்த அம்மா, எனக்கு எல்லாம் நான் ஆண்டவர் தந்திருக்காரு, எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லுது இந்த அம்மான்னு. அப்படியா? எல்லோரும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க, இந்த அம்மா ஒன்றும் வேணானுதே. சரி, என்ன தான் குறை? எனக்கு பார்க்க அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அதுக்காக வேணால் ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க. சரி, இப்போ அது காப்பி போட்டு கொண்டு வரும்ல, டிஃபன் கொண்டு வரும்ல, அப்போ பார்த்துக்கணும்னு சொல்லி டிஃபன் போட்டு கொண்டு வருது. டிஃபனை வாங்க வாசலில் போய் கேயாசி வாங்க போகிறான். காசில் வாங்கும்போது பாஸ்டர் என்ன செய்கிறாரு, அந்த அம்மாவை பார்த்து, ஏம்மா எங்களை நல்லா உபசரிக்கிற, வரும்போதெல்லாம் நல்லா சாப்பாடு தர்ற, ரொம்ப சந்தோஷம், அடுத்த வருஷம் நான் வரும்போது உன் கையில் என்ன இருக்கும்? ஒரு குழந்தை இருக்கும், போ, உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்குறார் போ.
ஐயா அந்த மாதிரி எனக்கு சொல்லாது, இந்த அபத்தமான வார்த்தை எனக்கு. அந்த அம்மா அப்படியே சொல்லுது, எனக்கு அதெல்லாம் வேண்டான்னுது. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன் உனக்கு, அடுத்த வருஷம் வரும்போது உன் கையில் என்ன இருக்கும்? குழந்தை இருக்கும். சொல்லிட்டாரு, போயிட்டாரு, முடிஞ்சது கதை. எலிசா போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் வர்றாங்க. இந்த அம்மா கையில் என்ன இருக்குது? ஒரு அருமையான ஆம்பளை பிள்ளை இருக்குது. நான் சொல்கிறது நல்லா புரியுதா? அல்லையா சொல்லுங்க. இப்போ அந்த குழந்தை வளருது. வருஷம் வர்ற பாஸ்ட்டு 2-3 வருஷமாக காணோம், எங்கிட்டு போனாரோ தெரில. குழந்தை கொடுத்துட்டார்ல, முடிஞ்சிருச்சுல, 2-3 வருஷம். குழந்தை 3 வயசாச்சு, 4 வயசாச்சு, 5 வயசாச்சு. தகப்பன் கூடவே எங்கே போகிறேன்னு போயிடுச்சு, வயலுக்கு போகிறேன்னு போயிடுச்சு. அங்கே போனோன்னா அந்த குழந்தைக்கு என்னது, தலைவலி வந்துருச்சு. உடனே அவங்க அம்மாட்ட கொண்டு கொடுணும். அவங்க அம்மாட்ட கொண்டு வந்து விட்டாச்சு. அந்த அம்மா மடியில் வச்சுக்கிட்டு, ஐயோ தலைவலி தைலத்துக்குங்க, டைகர் ஃபார்மை போடுவோமா, இல்லை அரவிந்தில் இருக்கிற ஏரோ ஃபார்ம் போடுவோமா, தலைவலி தைலத்தை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து என்ன செய்யுது, போட்டு பார்க்குது. தலைவலி தீர்ற மாதிரி இல்லை. ஆக மொத்தம் அந்த அம்மா மடியில் இருந்த குழந்தை செத்து போச்சு. எப்படி இருக்கும்? நல்ல ஜகன்னு மகிமையாக, சொத்துக்கு சொத்து, வீட்டுக்கு வீடு, வாசலுக்கு வாசல், எல்லாருக்கும் குழந்தை இல்லைன்ற ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறையும் தீர்ந்து அருமையான குழந்தை. இப்படி எரிந்து கொண்டிருந்த குடும்பம் மாங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல நாணல் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நாணல் செடியை போல் அந்த குடும்பம் நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நெறிஞ்சு போய் நிற்கிது. அழுகுது மடியில் பார்த்துக்கிட்டு. குழந்தையை தூக்கி வச்சு அழுகுது. உங்களை போல கடனுக்குள்ளாகி நீங்கள் கடனை பார்த்து கடன் சீட்டை பார்த்து அழுகிறது போல, வியாதியை நினச்சி அழுகிறது போல, ஒவ்வொரு பிரச்சனைகளை நினச்சி அழுகிறது போல, நல்லா இருந்த என் பிள்ளைகளுக்கு, நல்லா இருந்த என் குடும்பத்துக்கு, என் பிள்ளையை கட்டி கொடுத்த பிறகுதான் இந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு இது வந்த பிறகுதான் இப்படி கஷ்டம் என்று குடும்பம் நொறுங்கி போய் கிடக்கிறீர்களா? இந்த சூனேமியாலை போல என்ன செய்யறனே தெரியல. அவன் பிள்ளையை தூக்கினான், மாடிக்கு போனான். அதே எலியா பாஸ்டர் படுக்கிற கட்டில் போட்டுட்டு கதவை பூட்டிட்டு நேர வண்டி எடுத்துக்கிட்டு, வண்டி என்னது, கழுதை எடுத்துக்கிட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு, இந்த எலியா பாஸ்டர் எங்கே இருக்கார் சொல்லுங்கள், அவர் ஒன்று அருள் பார்த்துட்டு வரோம். அவர் மலையடிப்பட்டில் அங்கே இருக்கார். அதுக்கு மலை தான். எந்த மலை? கர்மேல் பர்வதத்தில் இருந்தார். அதனால தான் மலையடிப்பட்டின்னு சொன்னேன். அவர் மலை அடிவாரத்தில் இல்லாமல் மலை மேலே இருந்தார், அவ்வளோதான். அவர் ஒரு மலை மேலே இருந்தார், நம்ம மலை அடிவாரத்தில். அதில் இல்லையா சொல்லுங்க. நேராக கர்மேல் பருவத்துக்கு போச்சு. எலியா பாஸ் இவருக்கு வண்டியை, அவர் கொண்டு வந்த வாகனத்தை, கழுதையை கீழே விட்டுட்டு நேராக போனோம். அவர் மேலே இருந்து பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது யார். ஐயா சுனேமியா ஊருக்காரி, என்னடா இந்த பொம்பளை வந்திருக்கு, என்னன்னு பாடுறான்னா, அவன் இந்த அம்மா காணிக்கையோடு வந்திருக்குன்னு வேகமாக ஓடுறான். ஏன்னா இவனுக்கு கவனம் பூரா இதில் நாகம்மான்கிட்ட வாங்கினது மாதிரி காணிக்கை மேலே தான் கூறி, இந்த அம்மா வந்திருக்கு. இந்த அம்மா ஊஞ்சி இப்படி தொங்க போட்டுக்கிட்டு போய் நிற்கிது. என்னன்னு கேட்குற? அப்படியே என்னம்மானோ, எங்கள் பாஸ்டர் எங்கே இருக்கார்? இது போட்ட சத்தத்தில் பாஸ்டரே வெளியே வந்துட்டார். எங்கேருந்து? மலையிலேருந்து கீழே இறங்கிட்டார் வீட்டு விட்டு. வந்த உடனே அவர் காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுது. நான் குழந்தை வேணும்னு கேட்டேனா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கேன், வந்தமா தின்னமா போனமான்னு இல்லை. நான் குழந்தை கேட்டேனா? என்னம்மா ஆச்சு? என் பிள்ளை செத்து போச்சு, என்னன்னு பதில் சொல்லுங்க. அப்புறம் அழுகாதம்மா, இருமா, அவசரப்படாதம்மா, என் கடவுள் நியாயத்துக்கு என்ன கொடுப்பார்? போச்சு, பிரசங்கம் மறந்து போச்சு. ஜெயம் கொடுப்பார். உன் பக்கம் நியாயம் இருக்குது, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ உண்மையான விசுவாசி, உன் பக்கம் எந்த இல்லை, நீ நல்லா ஜெபிக்கிற, வாரம் சர்ச்சுக்கு வர்ற, தசமாக வைக்கிற, திருவிருந்து எடுக்கிற, நீ உன் மேலே ஒரு தப்பும் இல்லை. ஆனாலும் ஒரு கஷ்டம் உனக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பாக உன் நியாயம் சொல்லுங்க. பிரசங்கம் புரியலையா? உன் நியாயம் ஜெயிக்கும். உங்ககிட்ட நியாயம் இருக்கா? நீ கரெக்டாக சர்ச்சுக்கு போறியா? கரெக்டாக திருவிருந்து எடுக்கிறியா? நீ நியாயமாக இருக்க, ஒழுங்காக தசமாக வைக்கிறியா? உன் பக்கம் என்ன இருக்குது?
நியாயம் இருக்கு. நீ எல்லாத்திலும் டிமிக்கி அடிச்சுட்டு நியாயம் கேட்டேன்னா நியாயம் கிடைக்காது. உன் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால் உனக்கு நியாயம் ஜெயிக்கும். அப்போ நான் என்ன செய்யணும்? இந்தா நான் ஜெபம் பண்ணுற அற்புதம் செய்கிற கம்பு, கோல், இதை கொண்டு போய் உன் குழந்தை மேலே வை. என்ன செஞ்சிடும்? பிழைச்சிரும், உயிர் வந்துடும். அப்படின்னொடனே அந்த கம்பை வாங்கிட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு கட்ட 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 கட்டன்னு வேகமாக வீட்டுக்கு வந்தான். மாடியை திறந்தான். கட்டில் குழந்தை கிடக்கு செத்த மேனிக்கு. கொண்டு போய் கம்பை வச்சான். பொஸ், ஒன்றும் உயிர் வரல, குழந்தை அப்படியே இருக்கு. நீ போ, நான் பின்னாடி புறப்பட்டு வரேன், நானும் கேயாசி. அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் புறப்பட்டு போனாங்க. போனால் அந்த அம்மா சொல்லுது, ஐயா நீங்கள் கொடுத்த அந்த கோலை கொண்டு போய் வச்சு பார்த்தேன். கோல் என்றது தேவனுடைய, தெரியாதா? ஏசாயா 11:4. ஏசாயா 11:4. கீழே வாக்கின் கோலால் அடித்து. அப்போ வாக்கு தான் என்னது? வார்த்தை தான் கோல். கோல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை. அப்போ பைபிளை கொடுத்து விட்ட மாதிரி. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. பைபிளை கொடுத்து விட்டார், கோலை கொடுத்து விட்டாருன்னு என்ன? உமது கோலும் தடியும் என்னை, அப்படின்னா என்ன? வார்த்தை என்னை தேற்றும், வசனம் என்னை தேற்றும். இப்போ எலிசா கோலை கொடுத்து விட்டாரு, பைபிளை கொண்டு வச்சுமே என்ன அடையலை? உயிர் வரல. இப்போ பாஸ்டர் பின்னாடி போகிறார், எலிசா போகிறார். ஐயா நீங்கள் கொடுத்த பைபிளை வச்சு பார்த்தேன், கோலை என்ன ஆகலை? சரி இருமா, கவலைப்படாத, நான் போகிறேன்னு சொல்லி இவர் மட்டும் மேலே போய் கேயாசி கீழே இந்த அம்மாட்ட பேசிக்கிட்டு இருப்பா. இது ரொம்ப பஞ்சாயத்து பண்ணுது, இது ரொம்ப காற்றே இறையாதுன்னு கொஞ்சம் அமைதிப்படுத்தி வை. நான் போய் ஜோம் பண்ணிட்டார். மேலே போனார், குழந்தைய கதவை திறந்து குழந்தைய பார்த்தார், ஜோம் பண்ணுறார். குழந்தைய சுற்றி ஜோம் பண்ணார், ஒன்றும் வரல. குழந்தை மேலே விழுந்துட்டார். யார்? பாஸ்டர் எலிசா. விழுந்து கதறி அழுகிறார், ஆண்டவரே நீர் தானே குழந்தைய கொடுத்திரு, இப்போ இந்த குழந்தைக்கு உயிரை வர சொல்லும். ஜெபிச்சு முடிக்கிறார், குழந்தை தும்மிருச்சு, எழுந்துருச்சு, உயிர் வந்துருச்சு. கர்த்தர் நெறிந்த நாணலை நிவர்த்தி காட்டினார், மங்கின திரியை மறுபடியும் எரிய வைத்து காட்டினார். இந்த சூனேமியாளுடைய கண்களுக்கு கண்ணீருக்கு முடிவு கட்டினார். குழந்தைய வெளியே கூட்டிக்கிட்டு ரூமை திறந்து வெளியே வந்து நிற்கிறார். அந்த அம்மா கீழே கேயாசி, அதுவும் அந்த கீழே நின்னது. என் பிள்ளை வந்துருச்சு, செத்து இத்தனை நாள் ஆன பிள்ளைய மறுபடி உயிரோடு. படித்து பாருங்க அந்த அதிகாரத்தை, அங்கே 4ஆம் அதிகாரத்தில். ஓ கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த அம்மா சொல்லுகிறார். வாசிங்க வாசிங்க. விழுந்து தரை மட்டும் பணிந்து. சந்தோஷம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தைய வெளியே கூட்டிக்கிட்டு போகிறார். அந்த அம்மா குழந்தைய பார்த்துட்டு சொல்லுகிறார், ஆமென் அல்லேலூயா. இதுதான் ஒரு செத்து போன ஒரு குழந்தையை கர்த்தர் உயிராக்குவாரானா? உங்கள் பிரச்சனையும் செத்து போனதுக்கு சமம். இனிமேல் எனக்கு நோய் குணமாக வழி இல்லை, என் கடனை அடைக்க வழியே இல்லை, எனக்கு வழியே இல்லைன்னு முடிவெடுக்காதீங்க. கர்த்தர்ட்ட ஒரு வழி இருக்கிறது. உங்கள் நெறிந்த நாணலை, நெறிந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த ஒரு வழி இருக்கிறது. நெறிந்த 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 மங்கின திரியை உங்கள் குடும்பத்தை வாழ வைக்க கர்த்தர்ட்ட ஒரு வழி இருக்கிறது. பயப்படாதிருங்க. ஆமென். இதுதான் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லணும், சொல்ல வைப்பார். ஆமென். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கை இன்னும் சொல்ல நேரம் இல்லை. பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலெல்லாம் அப்படியே செத்துட்டான்னு இழுத்து கொண்டு போய் ஊருக்கு உள்ளே அப்படியே நாய் நரி திங்கட்டுன்னு தூக்கி போட்டாங்க. அவனையே கர்த்தர் மறுபடியும் உயிராக்கி கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு செய்ய முடியாதா? விசுவாசிக்கிறீங்களா?
வருஷத்தின் நடுவில் நிற்கிறோம், 6வது மாதத்தில் நிற்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் மறக்கலாம், கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்த விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் பாட்டு சத்தம், சண்டை சத்தத்துக்கு பதிலாக இனி பாட்டு சத்தம். உங்கள் குடும்பத்தில் ஜெப சத்தம். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சாட்சியாக நிறுத்த போகிறார். நீங்கள் சண்டை போட்டது ஓய போகிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், இழந்து வித்து போட்ட சொத்தெல்லாம் திரும்ப வாங்க வப்பா. நீங்கள் இழந்ததை திரும்ப கொடுப்பா. ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். மங்கி கிடக்கிற உங்க குடும்பத்தை பிரகாசமாக்க போகிறார். எல்லாரும் எழுந்திருப்போமாக.